ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி அம்மா வீட்டில் என்னோடய ஒரு டே ருட்டீன்னு சொல்லலாம். இன்றைக்கி நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சின்ன சின்ன கிளிப்பாக எடுத்திருக்கேன். பிடிச்சிருந்தா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சோன்னே வழக்கம் போல் ஒரு 7 மணிக்கு தான் எழுந்திரிச்சேன். என்னம்மா? டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி என்னென்னு தெரில, தம்பி எந்திரிக்கும் பொழுதே கொஞ்சம் சோர்வாகவே இருந்துட்டான். சரி, சும்மா அவனுக்கு சளி பிடிச்சி ஃபீவர், அதனால் அப்படி இருக்கானோன்னு பார்த்தா ஒரே வாமிட்டு, கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு காலையில். அப்புறம் அவனை ஹாஸ்பிட்டல்லாம் தூக்கிட்டு போயிட்டு வந்துட்டு ஓரளவு அப்புறம் ஓகே ஆகிட்டான். எங்கள் வீடு இப்படி தாங்க இருக்கும், அதாவது அம்மா வீடு எப்போவுமே கலன்னு. எங்கள் வீட்டில் எந்நேரம் ஆளு இருந்துக்கிட்டே இருப்பாங்க. பக்கத்து வீட்டிலேருந்து எல்லாருமே வந்து பேசிகிட்டே இருப்பாங்க. நான் உள்ளே போய் இருந்துட்டேன்னா போதும், என்ன பண்ணிகிட்ருக்க உள்ளே வா அப்படின்னு சொல்லுவாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியுமே அதுவும் இப்போல்லாம் இப்போயாவது தானே வர்ற, போய் உட்காந்துட்ருக்குன்னு சொல்லிட்டு சுத்தமாக விடுறதே இல்லை. நானும் எப்போயாவது ஒரு நாள் தானே வர்றோம், எல்லாரோடையும் ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கணுமேனு மெனக்கிட்டு உட்காந்துட்ருப்பேன். ரொம்ப கலகலன்னு இருக்கும். நான் கட்டிக்கிட்டு போன ஊர்லன்னு பார்த்திங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. நைட்டு தான் வீட்டுக்கு வருவாங்க ஆளுங்க. காலையில் போகிற ஆளுகள்லாம் சாயந்தரம் ஆயிரும். ஆனால் இங்கே அப்படி இல்லை, வீட்டுக்கு ஒரு கிழவி இருக்குங்க. அதில் எங்கள் அப்பத்தா ஒன்று அப்படியே போய் கதை பேசிகிட்டு இருக்கு. பக்கத்து வீட்டில் ஒரு அப்பத்தா இருக்குது. நான் வந்துட்டேன்னா இன்னும் அதுகளுக்கு ரொம்ப ஸ்பெஷலு. தலைப்பாத்து விட சொல்கிறது, மெனக்கட்டு பார்த்து விடணும், டெய்லி பார்க்க சொல்லுங்கள், அது நல்லாயிருக்கும். பொதுவாக கிராமத்தில் பார்த்திங்கன்னா இப்படி தாங்க இருக்கும், நல்லாயிருக்கும். டவுனுக்குலனா நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், யார் மூஞ்சியும் யாரும் பார்க்க முடியாது. எங்கேயாவது போனால் வந்தால் பார்க்குறது உண்டு, அவ்வளோதான். ஆனால் நமக்கு இங்கே அப்படி கிடையாது. எப்போ பார்த்தாலும் ஆளுங்க இருந்துகிட்டே இருப்பாங்க, நல்லாயிருக்கும். அதுவும் இன்றைக்கி மழைன்றதுனால சுத்தமாக வெளியிலே போக முடியல. காலையிலேருந்து ஒரே சில்லு, ஏற்கனவே சில்லுன்னு தான் இருக்கும். இன்றைக்கி ரொம்ப, அதுலேயும் நான் சரியான எப்படி சொல்கிறது, இந்த சுடு தண்ணியில் கொஞ்சம் ஜில்லுன்னு இருந்தால் குளிக்க மாட்டேன், அந்த தண்ணியில் குளிக்க மாட்டேன், சுட வச்சு தான் குளிப்பேன். எங்கள் அம்மா திட்டுவாங்க, இப்படி சுடு தண்ணியிலே குளித்து பழகணுன்னா அதே இதுக்கு வந்துடும், உடம்பு ஒரு மாதிரி இருக்கும், ஸ்ட்ரென்த்தாக இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் நான் கேட்க மாட்டேன். சும்மா நல்ல கூலிங்காக இருந்துச்சுனாலே நான் சுடு தண்ணி தான் வச்சு குளிப்பேன். அதுலேயும் கிளைமேட் இப்படி மழை வேறு, சுடு தண்ணியை காய போட்டுட்டு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சிட்டு அப்புறமா குளிச்சுட்டு, இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா மாதத்தில் ஒரு சஷ்டி, அண்ணி வந்து சஷ்டி இன்றைக்கி விரதம் இருந்தாங்க. மகாகந்த சஷ்டி இந்த டைம் ஃபஸ்ட் டைமாக வந்து அண்ணி இருந்தாங்க மிளகு விரதம். அதுலேருந்து மாதம் இருக்கணும்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு இருக்கிறதுக்கான சுச்சுவேஷன் அமையலை. இந்த மாதம்தான் ஃபஸ்ட்டு இருந்தாங்க. அவங்க காலையிலேருந்து சாப்பிடல, சாயந்தரமாக தான் சாப்பிட்டாங்க. அதனால் இன்றைக்கி விரத சாப்பாடு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அண்ணி தான் எல்லாமே சமைச்சாங்க. சமையல் என்ன செஞ்சுருந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா, சாம்பார் வச்சு, ரசம் வச்சு, வாழைக்காய் தொட்டுக்க செஞ்சு, அப்புறம் பருப்பு போட்டு சௌச்சௌ கூட்டு, அப்புறம் வழக்கம் போல் அப்பளம், ஊறுகாய் மிளகாய். இது வந்து எங்கள் வீட்டில் எப்போவுமே டிஃபால்ட்டாக இருந்துகிட்டே இருக்குங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா நான்லாம் அப்பள பிரியர்கள். ஊறுகாய் மிளகாய் எங்கள் அண்ணன் சாப்பிடுவேன், எங்கள் அம்மாலாம் சாப்பிடுவாங்க. அதனால் எப்போவுமே இருக்கும் இது, என்ன சமைச்சாலுமே. நல்லா சாப்பிட்டுட்டு அருமையாக சாப்பிட்டு ஊருக்கு கிளம்பலான்னு பார்த்தா இந்த மழை வந்து விடவே இல்லை. ஏதோ கிளைமேட் மழை சொல்லியிருக்காங்களாமா, பயிரெல்லாம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. எல்லாம் அறுக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்போ போய் மழை பெஞ்சிட்ருக்கு. மழை பெஞ்சிச்சின்னா ரொம்ப சிரமம். ஆல்ரெடி தண்ணி வேறு கிடக்கு. எல்லாம் எங்கள் அம்மாலாம் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி பசங்க, என் பையன், எங்கள் அண்ணன் பசங்க 2 பேர், அப்புறம் எங்கள் சித்தப்பா பொண்ணு, இவங்கெல்லாம் ஒரே விளையாட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்படி அங்கனக்குள்ள கொஞ்சம் நேரம் அந்த பிள்ளைங்கள பார்த்துக்கிறது தானே நமக்கு வேலை. கொஞ்சம் நேரம் இதுங்களை நம்பி விட்டுட்டு இருக்க முடியாதுங்க. சரியான சண்டை போட்டுக்கிட்டு ஏதாவது பண்ணிட்டு அழுதுட்டு நிற்குங்க. அப்புறம் சாயந்தரம் கரெக்டாக அண்ணி சாமி கும்பிட்டுட்டு விளக்கேற்றி முடிச்சுட்டு அப்புறம்தான் விரதம் விட்டாங்க. சாப்பிட்டுட்டு இன்றைக்கி சாயந்தரம் அப்படி கம்முன்னு போயிடுச்சிங்க.
கிளைமேட் இப்படி இருந்ததுனால பசிக்கவும் இல்லை, வயிறு வந்து ஒரு மாதிரி மப்பாகவே இருந்துருச்சு. இன்றைக்கி டே இப்படி தாங்க போச்சு. தேங்க்யூ.